முன்னாடி இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஜஹாங்கீருடைய ஆட்சி காலம் 1605 இருந்து 1627. ஜஹாங்கீருடைய முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் என்பதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை கைப்பற்றியவர். ஜஹாங்கீருடைய மனைவி பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூர்ஜஹான் என்று அறியப்பட்ட மெஹருநிசா. யார் வந்து ஜஹாங்கீருக்கு எதிராக வந்து அரியணையை கைப்பிடிக்க கலகம் செஞ்சாங்கன்னா அவருடைய மகன் குஸ்ரு. அவருடைய மகன் குஸ்ருவுக்கு உதவிய சீக்கிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு அர்ஜுன் சிங். குரு அர்ஜுன் சிங்கை வந்து ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார், தூக்கில் வந்து போற்றுவார். யாருடைய ஆட்சி காலத்தில் போர்த்துகீசியர்களும் ஆங்கிலேயர்களும் வணிக உரிமைகள் வந்து வாங்கினாங்க அப்படின்னா ஜஹாங்கீர் ஆட்சி காலத்தில். ஜஹாங்கீர் அரசவைக்கு முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியாக யார் வந்து வருகை புரிஞ்சாங்கன்னா தாமஸ் ரோ. ஆங்கிலேயர்கள் முதல் வணிக மையத்தை வந்து எங்கு நிறுவனாங்கன்னா சூரத்தில். மட்டும் பார்ப்போம். ஷாஜகானுடைய ஆட்சி காலம் 1627 இருந்து 1658. இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குர்ரம். ஷாஜகான் என்பதனுடைய பொருள் வந்து உலகத்தின் அரசன். சிவாஜியின் தந்தையான பான்ஸ்லே வந்து எந்த முகலாயர் ஆட்சி காலத்தில் வந்து இருந்தவர்னா ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தில் இருந்தவர். ஷாஜகான் ஜாஜான் வருது பாருங்க. சிவாஜி ஷாஜி பான்ஸ்லே, சிவாஜியின் தந்தை பெயர் ஷாஜி பான்ஸ்லே. இவர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தாருன்னா ஷாஜகான் காலத்தில் ஷாஜி பான்ஸ்லே வந்து வாழ்ந்திருக்காரு. யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாயர்களின் புகழ் உச்சத்தை எட்டியதுன்னா ஷாஜகான் ஆட்சி காலத்தில். அவுரங்கசீப் அவுரங்கசீப் வந்து அவங்களுடைய சகோதரர்களை வந்து கொன்றுறாரு. அந்த சகோதரர்களுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாரா, சூஜா, முராத். ஷாஜகான் வந்து கடைசி காலங்களில் எத்தனை ஆண்டுகளில் வந்து சிறையில் வந்து கழிக்கிறாருன்னா 8 ஆண்டுகள். அவுரங்கசீப் என்ன பட்டத்தை சூட்டி கொண்டு அரியணை ஏறாருன்னா ஆலம்கீர். ஆலம்கீர் என்பதனுடைய பொருள் வந்து உலகை கைப்பற்றியவர். உலகை கைப்பற்றியவர். அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலம் 1658 இருந்து 1707. மீண்டும் ஜிசியா வரியை வந்து எந்த முகலாய அரசர் கொண்டு வந்தாருன்னா அவுரங்கசீப். ஜிசியா வரியை ஒழித்தவர் அக்பர். ஜாகுருதீன் முகமது பாபர். ஜாகுருதீன் என்பதனுடைய பொருள் வந்து நம்பிக்கையை காப்பவர். ஜஹாங்கீர் அண்ணா சலீம் உலகத்தை கைப்பற்றியவர். ஷாஜகான் அண்ணா குர்ரம் உலகத்தின் அரசர். ஆலம்கீர் வந்து அவுரங்கசீப் உலகை கைப்பற்றியவர். காமரூபா என்பது எந்த இடத்தை வந்து குறிக்குதுன்னா அசாம். காமரூபா என்பது அசாம். அடுத்து வந்து கொள்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். அவுரங்கசீப் எந்த வருடம் வந்து தக்காணம் வந்தாருன்னா 1689 வந்து வர்றாரு. எதனால் அவர் தக்காணம் வர நேர்ந்ததுன்னா அவுரங்கசீப்பின் மகனான அக்பர் வந்து சிவாஜியின் மகனான ஷாஜி பான்ஸை விட ஒரு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருப்பார். அதனால் வந்து வந்திருப்பார். சிவாஜி எந்த வருடம் வந்து மராத்திய நாட்டின் பேரரசராக அறிவித்தாருன்னா 1674. அவுரங்கசீப் எத்தனாவது வயதில் 1707 இயற்கை எய்தினாருன்னா 90வது வயதில். அவுரங்கசீப்பினுடைய இறுதி கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து எந்தெந்த இடங்களில் வந்து வணிக மையங்களை வந்து வலுவாக நிறுவியிருந்தாங்கன்னா மும்பை, சென்னை, கல்கத்தா. பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை வந்து எங்கே நிறுவினாங்கன்னா பாண்டிச்சேரி. முகலாயர்கள் காலத்தில் வக்கீல் என்பவர் யாருன்னா பிரதம மந்திரி. வஜீர் அல்லது திவான் வருவாய்த்துறை மற்றும் செலவுகள். மீர்பாக்ஷி என்பது இராணுவத்துறை அமைச்சராவார். மீர்பாக்ஷி மிலிட்ரி இராணுவத்துறை அமைச்சராவார். மீர் சமான் அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தார். குவாஜி தலைமை நீதிபதி ஆவார்.
குவாஜி தலைமை நீதிபதி. சதாவுஸ் சுதூர் அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். சதாவுஸ் சுதூர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். முகலாயர்களுடைய பேரரசு எப்படி பிரிக்கப்பட்டிருந்ததுன்னா சுபாக்கள் சர்க்கார்கள் பர்கனாவா பிரிச்சிருந்தாங்க. சுபாக்களை யார் நிர்வாகம் பண்ணாங்கன்னா சுபேதார் நிர்வாகம் பண்ணாங்க. சுபாக்கள்னா மாநிலங்கள் அல்லது மாகாணங்கள், சர்க்கார் அப்படின்னா மாவட்டங்கள். பர்கனான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பல கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பிரிவு தான் பர்கானா. நகரங்கள்ல யார் அதிகாரத்தை நிர்வகித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரங்கள்லையும் பெருநகரங்களையும் யார் அதிகாரத்தை நிர்வகித்தாங்கன்னா கொத்துவால் என்பவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்க பராமரிக்கிறவங்க. மன்சப்தாரி முறையை அறிமுகம் செஞ்சவர் யாருன்னா அக்பர். மன்சப்தாரி முறையில் 2 இது இருந்தது. அந்த 2 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட், சவார். சாட் என்பது அவருடைய தகுதியை மட்டும் குறிப்பது. சவார் என்பது ஒரு மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகளுடைய எண்ணிக்கையும் குதிரை வீரர்களுடைய எண்ணிக்கையும் குறிப்பது தான் சவார் மன்சப்தார். சாட் என்பது அவங்களுடைய தகுதி. அக்பர் வருவாய்த்துறை அக்பருடைய ஆட்சி காலத்தில் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னா ராஜா தோடர்மால். அக்பர் யாரை முன்மாதிரியாக கொண்டு இந்த வருவாய்த்துறை அமைச்சர் அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ஷெர்ஷா அறிமுகம் செய்த முறையை பின்பற்றிருக்காரு. ஜப்து முறை என்பது யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோடர்மாலினுடைய முறை தான் ஜப்து முறை. இந்த முறையின்படி 10 ஆண்டு காலத்திற்கு சராசரியாக விளைச்சல்ல எத்தனை பங்கு அரசுக்கு வரியாக செலுத்தணும்னா 1/3 பங்கு. யாருடைய ஆட்சி காலல ஜப்த் அல்லது ஜப்தி முறை தக்கான மாகாணங்கள் வரை நீட்டிக்கப்பட்டதுன்னா ஷாஜகான். முகலாய பேரரசர்கள் எந்த முறையை ஜாகீர் என புதிய பெயரிட்டு செயல்படுத்தினாங்கன்னா இக்தா. ஸோ முகலாய பேரரசர்கள் எந்த முறையை ஜாகீர் என பெயரிட்டு புதிய பெயரை இட்டு செயல்படுத்தினர்னா இக்தா. யாரை மன்சப்தார் ஜாகீர்தார் அப்படின்னு குறிப்பிட்டாங்கன்னா தங்களுடைய ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொருவரையும் மன்சப்தார் அல்லது ஜாகீர்தார் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. மாவட்ட அளவில் வரி வசூல் செய்கிற அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அமில் குஜார். மாவட்ட அளவில் வரி வசூல் செய்யும் அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அமில் குஜார். மாவட்ட அளவில் வரி வசூல் செய்கிறப்பா ஒரே குஜாலிட்டி தான் எனக்கு அப்படின்ற மாதிரி அமில் குஜார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி முறை. ஸோ ஜமீன்தார்கள் நில வருவாயை வசூலிக்க அமைச்சிருப்பாங்க. அரசர்கள் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு பணி செய்யறதுல ஈடுபட்டவங்களுக்கும் சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் அரசர் நிலங்களை வழங்கியிருக்காங்க. வரி விலக்கும் அந்த நிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை எப்படி அழைக்கிறாங்க சுயயூர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. சுயயூர்கள் மட்டும் பார்ப்போம். சமய கொள்கை. போர்த்துகீசிய கிறித்துவ பாதியார் மிகவும் விருப்பத்தக்கவராக யாருடைய அவையில் இருந்தாங்கன்னா அக்பருடைய அவையில் இருந்தாங்க. தீன் இலாகி என்ற ஒரு சமயத்தை உருவாக்க முயற்சி செய்தவர் யாருன்னா அக்பர். தீன் இலாகி என்பதனுடைய பொருள் தெய்வீக மதம். இந்துக்களின் மீது ஜிஸ்யா வரியையும் பயணிகளின் மீதான வரியையும் ஒழித்தவர் அக்பர். அதை மீண்டும் விதித்தவர் யாருன்னா அவுரங்கசீப். பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் பாபர். தீன்-இ பானா என்பது யாருடைய அரண்மனைன்னா ஹுமாயூனின் டெல்லி அரண்மனை தான் தீன்-இ பானா.
புராண கிலாவை கட்டியவர் யாருன்னா ஷெர்ஷா. பீகாரில் சாசரம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய கல்லறை மாடம் யாரால் கட்டப்பட்டதுன்னா ஷெர்ஷாவால் கட்டப்பட்டது. திவான்-இ காஸ், திவான்-இ ஆம், பஞ்ச் மஹால், ரங் மஹால், சலீம் சிஸ்டியின் கல்லறை, புலந்தர்வாசா ஆகியவை வந்து அக்பரால் கட்டப்பட்டவை. அக்பருடைய கல்லறை எங்க இருக்குன்னா ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தர்ல வந்து இருக்கு. அதனுடைய கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் யாருன்னா ஜஹாங்கீர், அக்பரின் மகனான ஜஹாங்கீர். நூர்ஜஹானின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மத் உத் தௌலா. இம்மத் உத் தௌலா. அவருடைய கல்லறையை கட்டியவர் யாரு அப்படின்னா ஜஹாங்கீர் வந்து கட்டியிருப்பாரு. முகலாய பேரரசும் அதன் புகழும் யாருடைய காலத்தில் உச்சத்தை எட்டியதுன்னா ஷாஜகானின் காலத்தில் உச்சத்தை எட்டியது. தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் எழுப்பப்பட்டுள்ளதுன்னா யமுனை நதிக்கரையில். ஆக்ராவில் இருக்கக்கூடிய முத்து மசூதி அல்லது மோதி மசூதி யாரால் கட்டப்பட்டதுன்னா ஷாஜகானால் கட்டப்பட்டது. டெல்லியில் உள்ள ஜும்மா மசூதி யாரால் கட்டப்பட்டதுன்னா ஷாஜகானால் கட்டப்பட்டது. டெல்லியில் வந்து சும்மா ஜம்முன்னு ஒரு மசூதி, அதே ஆக்ராவில் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு மசூதி. ஆக்ரானாவே தாஜ்மஹால் தானே, அப்போ முத்து மசூதி, மோத்தி மசூதி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லி என்னாவே சும்மா ஜம்முன்னு இருக்கப்பா, ஜம்முன்னு ஜும்மா அப்படின்ற மாதிரி ஜும்மா மசூதி ஆகியவை ஷாஜகானால் கட்டப்பட்டது. அவுரங்கசீப்பினுடைய மகன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஜம் ஷா. ஆஜம் ஷா வந்து யாருடைய அன்பை போற்றும் வகையில் அவுரங்காபாத்தில் பிபிகா என்ற மக்பாரா என்னும் கல்லறை மாடம் வந்து கட்டினாரன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தாயின் அன்பை போற்றும் வகையில் பிபிகா மக்பாரா. லால் குயிலா என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை. டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை வந்து எந்த இடத்துல கட்டப்பட்டதுன்னா ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்டது. எந்த வருடம்னா 1639. செங்கோட்டை அப்படின்னு எதனால் அழைக்கிறாங்கன்னா சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதால செங்கோட்டை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ பாட சுருக்கம் படிச்சிருங்க. முதல் பானிபட் போர் வந்து 1526 வந்து நடைபெற்றிருக்கும். டெல்லி சுல்தான் ஆகிய இப்ராஹிம் லோடி வந்து தோல்வி அடைவார். பாபர் வந்து அதில் வெற்றி பெற்றதால முகலாய பேரரசு வந்து உருவாக்குவார். பாபருக்கு அடுத்து ஹுமாயூன் வந்து ஆட்சி பொறுப்பேற்றுவார். கன்னோஜி போர் 1540 வந்து நடைபெற்றிருக்கும். யார் யாருக்கிடையே நடைபெற்றிருக்கோம்னா ஷெர்ஷாக்கும் ஹுமாயூனுக்கும் இடையே வந்து நடைபெற்றிருக்கும். இதில் இருந்து ஹுமாயூன் வந்து தோல்வி கண்டு அவரிடந்து தப்பிச்சு ஓடி இருப்பார். ஷெர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா திறன் மிகுந்த நில வருவாய் நிர்வாகத்தை வந்து நிறுத்தல், முகத்தல் அளவுகளை வந்து அவர் வந்து தர அளவுபடுத்தி இருப்பார். ஹுமாயூன் வந்து பேரரசை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிருப்பார். திடீரென்று இறக்கவும் செய்வார். அவர் இறந்த பிறகு அக்பர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுவார். வயது குறைவின் காரணமாக பகர ஆளுநராக பைரம் கான் வந்து உண்மையான அதிகாரத்தை வந்து கொண்டிருப்பார். சூர் வம்சத்தில் சிறந்த தளபதி வந்து யாருன்னா ஹெமுவை வந்து பைரம் கான் வந்து பானிபட் போர், இரண்டாம் பானிபட் போரில் வந்து 1556 வந்து தோற்கடிச்சிருப்பார். அடுத்து அக்பருடைய இராணுவ படையெடுப்புகளும் அவருடைய சமய கொள்கைகளை வந்து விரிவுபடுத்தப்பட்டது. ஜஹாங்கீர் வந்து அரசு ஆதிக்கத்தில் வந்து ஆர்வம் காட்டாமல் நூர்ஜஹான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அதிகாரத்தை கொண்டு செயல்பட்டிருப்பாங்க. முகலாயர் ஆட்சி வந்து ஷாஜகான் தக்கான பகுதிக்கு விரிவுபடுத்தியதும் அதன் விளைவாக மராத்தியரோடு ஏற்பட்ட மோதலும் வந்து பகுத்தாய்வு செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஷாஜகான் ஆட்சி புரிஞ்சதுப்பு தான் என்ன பண்ணியிருப்பாரு, சிவாஜியுடைய தந்தை ஷாஜி பான்ஸ்லே வந்து தக்காணத்தில் இருக்கக்கூடிய அரசர்களோட படையில வந்து சேர்ந்திருப்பாங்க.
அக்பருடைய மன்சப்தாரி முறையும் ஜப்து முறையின்படி ராஜா தோடர்மால் தமது நிலவருவாய் கொள்கையை வடிவமைத்ததோ. ஜப்து முறைப்படி என்ன பண்ணுவாங்க, 10 வருடங்களில் சராசரியாக 1/3 வரியாக வந்து அரசருக்கு வந்து கொடுத்துடணும். அதுதான் வந்து ஜப்தி முறை. மன்சப்தாரி முறைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க குதிரைகள், அப்புறமா அந்த மன்சப்தாரியுடைய தகுதிகள், அவங்க குதிரை வீரர்களுடைய எண்ணிக்கை, அதெல்லாம் வந்து மன்சப்தாரி முறை. மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியது யாருன்னா அக்பர். இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க, தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. தேங்க்யூ.